மலை உச்சிக்கு வந்த உடனே நீங்கள் கீழே பார்த்தா அப்பாடா என்ன ஒரு வியூ பார்த்தீங்களா, அப்படியே வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குல்ல. பச்சை பசேல்னு விவசாய நிலங்கள், சின்ன சின்ன வீடுகள், சுற்றி பெரிய பெரிய மலைகள் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக குளிர்ச்சியாக இருக்குது. முருகர் பக்தராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபீல் பண்ணிட்டு போங்க. அந்த சில்லுன்னு அடிக்கிற காற்று கூட பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே ஒரு புது எனர்ஜியை வந்து கொடுக்குது சொல்லலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி மலை குழந்தை பாலமுருகன் கோவில். வெளியே பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி கோவில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தால் கூட மலை பெருசுங்க. ஸோ கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்காக தாராளமாக நேரத்தில் நிறைய வசதி இருக்குது. கோவிலை சுற்றி நிறைய இட வசதி இருக்குது. இங்கே வர பக்தர்களுக்கு தேவையான சின்ன சின்ன கடைகளாகட்டும் பெரிய செட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே சின்ன சின்ன சன்னதிகள்லாம் இருக்குது. இயற்கையான அமைதியோடு கோவில் மணிகளாம் ஒலிக்கிற சத்தம் மட்டும்தான் இங்கே கேட்குதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு குட்டி முருகர் கோவில் இருக்கும். தனியாக ஒரு முருகர் கோவில் சன்னதியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து அழகாக வந்து ஒரு வேல் வச்சுருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. இங்கே முருகன் பார்த்தீங்கன்னா குழந்தை ரூபத்தில் வந்து காட்சி கொடுக்க ரொம்ப அற்புதமாக வந்து இருக்குது.